இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக மன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். உண்ணாத வாழ்வார வைகுந்த வான்போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டே விஷம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம். ஆண்டாளினுடைய திருப்பாவையிலே 25வது பாசுரத்தை அனுபவிக்கக்கூடியுள்ளோம் இன்றைய தினம். ஆழ்வார்களிலே ஒரே ஒருத்தி பெண் பிள்ளையாக அவதரித்தவள் ஆண்டாள். அந்த ஆண்டாளனுடைய அனுகார பாவத்திலே பவனா பிரகர்ஷத்திலே உருவெடுத்ததுதான் திருப்பாவைங்கிற 30 பாசுரங்கள். கண்ணனெம்பெருமானை அனுபவிக்க முற்படுகிறார்கள். கோபிமார்கள் அத்தனை பேரையும் எழுப்பிக் கொண்டு, 5 லட்சம் கோடி பெண்களையும் எழுப்பிக் கொண்டு, தானும் எம்பெருமானை எழுப்பி அவனை அறிவுறுத்தி நமக்கு கட்டாட்சம் புரிய வேணும் என்று பிரார்த்தித்து எம்பெருமானுடைய குணானுபவங்களை பண்ணுகிறார்கள் அந்த கோபிமார்கள் எல்லாரும். அப்படி சொல்லுகின்ற பொழுது முதல் 5 பாசுரங்களாலே அதாவது பீட்டிகா பாவமாக அவதாரிகையாக கொடுத்து 10 வீட்டு பெண்பெடுந்தலை எழுப்பி எம்பெருமான் அதாவது நந்தகோபுரனுடைய கோயில் காப்பானையும் அஜல் காப்பானையும் எழுப்பி அவனுக்கு இருக்கக்கூடிய பிரபாவத்தை சொல்லி பிராட்டியை எழுப்பி பெருமாளையும் எழுப்பி இருவரையும் சேர்த்து எழுப்பி நீராட்டுவிக்க வேணும் என்று பிரார்த்தித்து அவனை கொண்டாடி மங்களாசாசனம் பண்ணி அவனுடைய கட்டாட்சத்தை பெரும்பாடு பிரார்த்தித்து அவன் நடந்து வருகிற நட அழக பார்த்து அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணி அவன் அவதரித்ததான பெருமையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாள் 25வது பாசுரத்தாலே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தாந்திங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் மையத்தில் நெருப்பெண்ணன் நடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதிருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து ஏலூரம்பாவாய் சொன்னது 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி அதாவது ஒருத்தி என்பவள் தேவகி பிராட்டி, ஒருத்தி என்பவள் யசோத பிராட்டி. 2 பேரையும் சேர்த்து சொல்கிற போது அதாவது பெருமானிடத்தில் எல்லாரும் வந்து சேர்ந்து அவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அவனுக்கு கேட்டாச்சு, திருவடிகளை பார்த்தோம் என்னன்னு உன் சேகமே ஏற்றி பரகொள்வான் இனியாம் வந்தோம் இறங்கு கேட்டாச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம், அன்றைக்கெலாம் இல்லை அவதார தசையிலே நாங்கள் இருந்திருந்தோம் அல்ல, இப்போ வந்திருக்கோம், வந்து கேட்குறோம், தேவாள் கொடுக்கணும்னு கேட்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்குற போது கேட்கிறோம் என்று சொல்லி நீங்கள்லாம் இத்தனை தூரம் பரிசிரமப்பட்டு வந்திருக்கேள், கேட்டிருக்கேள், என்ன வேணும் உங்களுக்கு வேண்டுவது தான் என்ன அப்படின்னு எம்பெருமான் பிரார்த்தித்து அறுத்தித்து வந்தோம் பறைதிருதியாகில். தேவாளை என்ன கேட்டு வந்திருக்கோம்? அறுத்தித்து வந்தோம், நாங்கள் வந்திருக்கோம் தேவர்களிடத்தே பிரார்த்திக்க வந்திருக்கிறோம். அறுத்தித்து வந்தோம் பறைதிருதியாகில், நமக்கு அந்த பறையை கொடுப்பீர்களானால் அதாவது புருஷார்த்தத்தை கைங்கரியத்தை கொடுப்பீர்களானால் என்ன வருத்தம் தீர்ந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம், எங்கள் பந்துக்கள் எல்லாம் போவிடாமல் எத்தனையோ சிரமங்கள், விடிகாத்தால் எந்திருந்து வரணும்னா எத்தனை சிரமங்கள் இருக்குது, இதெல்லாம் தீங்கு எங்களுடைய விஷனமெல்லாம் தீர்ந்து விரக தாபமெல்லாம் தீர்ந்து எல்லாருமா சேர்ந்து வந்திருக்கோம். தேவாளை வந்து சேவிக்கணும். பெருமாளை சேவிக்கிற போது வரிசையில் நிற்கிற போது எத்தனை கட்டம் இருக்குது, பெருமாள் திருவடியை தொழுகிற பொழுது நமக்கு அதெல்லாம் மறந்து போடுதோ இல்லையோ. இப்போ எம்பெருமானிடத்தில் வந்து அறுத்தித்து வந்தோம் பறைதிருதியாகில் அபேட்சிக்கும். தேவாள்லாம் அபேட்சிக்கிறது என்ன கேட்குறது அப்படின்னா தேவாள் கொடுக்கணும். அறுத்தித்து வந்தோம் பறைதிருதியாகில், தேவாள் கொடுக்கும் என்னால் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, எங்களுக்கு வருத்தமெல்லாம் போயிடும். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி, என்னத்தை பாடணும்னா திருத்தக்க செல்வம் அப்படின்னா பிராட்டியாலேயே கொண்டாடும்படி இருக்கக்கூடியதான ஸ்ரீயப்பதித்துவத்தாலே வந்ததான ஐஸ்வர்யம் சம்பத்து. ஸ்ரீயப்பதித்துவம் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதித்துவம். பிராட்டின்னு சொன்னாலே பெருமாள்னு சொன்னாலே இறையும் அகலகில்லேன்னு ஆழ்வார் தெரிவித்தது போல ஸ்ரீயப்பதினா பதி. யார் பதி? நாராயணன் என்று சொல்லப்படுகிறதான பதி இருக்காரே, யாருக்கு பதினா ஸ்ரீக்கு பதியாக. அதுதான் திருத்தக்க செல்வம். அதான் அந்த இடத்துல அவ கேட்டுண்டார், அவரே குருகுல வாசம் பண்ணினபடின்னு கீழே விண்ணப்பம் பண்ணினேன். இங்கே அந்த பிராட்டியினுடைய சம்பத்து, பிராட்டியினுடைய சம்பந்தம் சிவப்பதித்துவத்தாலே வருகின்றதான சம்பத்து அப்படின்னு தான் அப்படி தானே சொல்கிறோம். அப்போ அதாவது பெருமாளுக்குன்னு தனியாக பெருமை உண்டா அப்படின்னா இல்லை. பெருமாள் பிராட்டியோடு இருக்கக்கூடிய வெறுநாராயணனா ஏகாயன நாராயணனுக்கு நாம் அடிமைப்பட்டோம் அல்லோம். இப்போ ஏகாயன நாராயணனா தனியாக ஒரு நாராயணன் இருக்கார், அவருக்காக நம்ம மறுபடியும் அடிபட்டுருக்கோம் இல்லையே. பெரிய பிராட்டியாரோடு கூடி இருக்கக்கூடியதான சிவப்பதி அந்த எம்பெருமான், அந்த பிராட்டியோடு இருக்கக்கூடியதான
ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜா ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜா ஸ்ரீரங்கே ஸ்ரீயமாஸ்வரா சிந்தாமணிவோத்பங்க முத்சங்கே அனந்தபோகினஹான்னு இந்த ஸ்ரீஸ்தனாபரணமாக, அதாவது திருமகள் கேள்வன், என் திருமகள் கேள்வன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி என் திருமகள் கேள்வன், திருமகள் கேள்வன் என் திருமகள் அப்படின்னு சொன்னது போல் அனந்தான் வெள்ளத்தானோ சொல்கிறபோது தன்னுடைய திருக்குமாரத்துக்கு என் திருமகள் அப்படின்னு பேரிட்டது போல் என் திருமகள் கேள்வன், திருமகள் கேள்வன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட பிராட்டியோடு இருக்கக்கூடியதான அதனால வந்ததான சம்பத்தான், அந்த சம்பத்தில் இருக்க அதை காத்தூட்ட வல்லதான வீரியம் அப்படின்னு தெரிவிக்கிறார். எது? திருத்தக்க செல்வமும் சேவகம். அந்த சேவகங்கிறது என்னன்னா அந்த சம்பத்தை காத்தூட்ட வல்லதாக இருக்கக்கூடிய வீரியம். சதுஸ்லோகியில் ஆளவந்தார் தெரிவிக்கிற போதே முதல் ஸ்லோகத்தை காந்தஸ்தே புருஷோத்தமஹான்னு தெரிவித்தார். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஷையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு தெரிவித்திருக்கணும்னா அதுதான் காந்தனாக, அந்த பிராட்டிக்கு காந்தனாக இருக்கக்கூடியதான பெருமாள். அந்த பிராட்டிக்கு பிராட்டின்னு சொன்னோம்னா காந்தன், ஸ்ரீகாந்தன் அப்படின்னு சொல்லும்போது அதுபோல் இருக்கக்கூடியதான அதில் இருக்கக்கூடியதான சம்பத்து, அதை காத்தூட்ட வல்லதான வீரியம். திருத்தக்க செல்வம் சேவகம் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து எங்களுடைய व्यसனமெல்லாம் தீரும்படி மகிழ்ந்து ஏலோர் அம்பாவாய்னு பிரார்த்தித்தது ஒருத்தி. யார் ஒருத்தி? தேவகி பிராட்டி ஒருத்தி, மற்றொருத்தி யசோத பிராட்டி மற்றொருத்தி. சரி, இது இவளையும் ஒருத்தின்னு சொல்கிறாளே அவளையும் ஒருத்தின்னாலே அப்படின்னா ஒருத்திக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன தெரியுமா? அது அந்தப்பிரவட்டகா சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மன்னு சொல்லுகின்றபடியே சர்வலோகங்களுக்கும் நியமிக்கக்கூடியவன், எல்லாத்தையும் நியமிக்கக்கூடியவன். அந்தப்பிரவிட்டகா எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ளும் அந்தர்யாமிகா இருக்கக்கூடியவன். அந்தப்பிரவிட்டகா யஜூர் ஆரண்யகத்தில் சொல்கிறது அது அந்தப்பிரவிட்டகா சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மன்னு சொன்னால் எல்லா ஆத்மாக்களுக்குள்ளும் எல்லாத்துக்குள்ளும் ஆதியம் சோருதுவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் என்று சொல்லுகின்றோம். அந்த பிரவிட்டகான்னு சொல்கிறோம். அங்குட்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திட்டத்தின்னு சொல்லும்படியா இந்த ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் தானும் ஒரு அங்குட்ட மாத்திர புருஷனாகத்தானும் எழுந்துருள் இருந்து அதுதான் மால்தான் புகுந்தான் மடநெஞ்சம் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் அந்தர்யாமிக்காவே அவர் எத்தனை பாசங்கள் யோகாபியாசத்திலே எழுந்துருள் இருந்து பெருமான அந்தர்யாமியாகவே அனுபவித்தது அப்படின்னா திருமழிசை ஆழ்வாரை சொல்கிறோம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதாரம் பண்ணதுன்னா அவர் ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு பிரபாவம் உண்டோ இல்லையோ, என்னென்ன இதெல்லாம் அனுபவிக்கிறா. முதலாழ்வார்கள்னால் பரத்வத்திலே மண்டி கிடப்பர்கள், நம்மாழ்வார்னா கிட்டதிட்டா தத்துவம் என்ன கிட்டாவதாரத்திலே மண்டி கிடப்பர், திருமிழி ஆழ்வார்னா அந்தர்யாமியிலே மண்டி கிடப்பர், அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார்னா ராவிரான் சக்கரவர்த்தி திருமகனுக்காகவே வாழ்ந்து போனார் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பெரியாழ்வார் இருக்கார் கிட்டாவதாரத்திலே பெரிய, அதாவது ஆண்டாளும் கிட்டாவதாரத்திலே மண்டி கிடந்தாள் என்னும். தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருவரங்கத்துக்காகவே இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் என்ன திருப்பான் ஆழ்வார் 10 பாசுரங்களாலே பெருமாளே போய் சேர்ந்துட்டாருங்களோ. திருமங்கை ஆழ்வார் இச்சாவதார உபதேசம் சொல்கிறோம். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு தனித்தன்மை, இந்தன்ன அவதாரங்களை அனுபவிக்கிறார்கள். அவதாரத்தையும் அவதாரங்களையும் அச்சாதிருமேனிகளையும் அனுபவித்தார்னு பார்க்குறோம். இங்கே அந்த பிரவிட்டகா சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மன்னு நான் சர்வலோகங்களையும் அந்த சர்வலோக ஜீவராத்மாவுக்குள்ளும் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் அந்த எம்பெருமான். அந்த அப்படி இருக்கக்கூடியவனை நியமிக்கக்கூடியவள் ஒருத்தி. யாரவோ அவள் தான் ஒருத்தி தேவகி பிராட்டி. அப்போ ஒருத்தி மகனாய் பிறந்த அவளுக்கு என்னத்தை கொடுத்தான்? அவதார ரசத்தை கொடுத்தான். அந்த குழந்தைய 3 கர்ப்பமாக தானும் ஒவ்வொரு அவதாரத்திலையும் எனக்கு ஒரு பர்த்தாவும் பத்தினியாக பெருமானிடத்திலே பிரார்த்தித்து பிருஷ்ணி கர்ப்பன் சுதபா பிரதி கிருஷ்ணி கர்ப்பன் சுதபாவுக்கும் பிருஷ்ணி கர்ப்பனுக்குமாக முதல் கர்ப்பத்திலே அவதாரித்து, 2வது கர்ப்பம்னு சொன்னால் அதிதிக்கும் கஷ்யபருக்குமாக வாமனனாகத்தானும் அவதரித்து 3வது யுகமாக இருக்கக்கூடிய இந்த, அதாவது 3வது இந்த தேவகி பிராட்டிக்கும் வசுதேவருக்கும் தானும் அவதரித்து உங்களுடைய நீங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டதை திருப்தி பண்ணிவிட்டேன் அப்படின்னு பெருமாளே உபசம்மர சம்மன்னு ரூபமேதது அலௌகிகம் என்று உபசம்மர சம்மன்னு ரூபமேதது அலௌகிகம்னு சொன்னால் பெருமாள் இந்த காராகிரகத்தில் சூதி, அதாவது கிரகத்தில் அந்த காராகிரகத்தில் பெருமாள் அவதாரம் பண்ண உடனே 4 சதுர்புஜத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். அங்கே வசுதேவருக்கும் தேவ பிராட்டிக்கும் நீங்கள்லாம் 3 பர்த்தாவும் பத்தினிமா இருந்தேள், 3 ஜென்மாவில் பிறக்கணும்னு பிரார்த்தித்தேள், உங்களுக்கு இப்போ 3வது கர்ப்பமாக நான் அவதரித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வார்களையும் எல்லாரையும்
ஆழ்வார்கள்னு சொன்னால் திருவாபரணங்கள் திருவாபரணங்கள் எல்லாத்தையும் மறைச்சிக்கோ. இந்த மாதிரி காராகிரகத்தில் நீ இந்த மாதிரி 4 இதோட சதுர்புஜோடு வந்தால் கம்சன் முடிச்சுடுவானே எல்லாரையும். அதனால எல்லாவற்றையும் ஒழித்துக்கொள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்தா. அப்போ பிறந்தபோதே தாயார் தோப்பனார் சொன்னதை கேட்டது கண்ணன் தான். ராமனாவது 24 வயசில் போனார் காட்டுக்கு, பிதிருவாக்கிய பரிபாலனம்னு சொல்லி 24 வயசில் தான் சொன்னதை காட்டுக்கு போனார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே இவர் பிறந்த குழந்தையே சொன்னதை என்னைக்காக கேட்குமோன்னா 4 தோளை மறைச்சிக்கோ 2 தோளாக இருன்னா உபசம்மர சம்மன்னு சொல்லி நீ இருக்கக்கூடியது ஆழ்வார்களை எல்லாம் இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி. ஆழ்வார்கள்னா திருவாபரணங்கள் தானே பெருமாள் திருமையில் இருக்குது. இப்படிலாம் சங்கு சக்கராதிகளோட நிற்கிறியே, ஆனாலும் பார்த்தா என்ன ஆயிடும் அப்படின்னு பிரார்த்திக்க உடனே தன்னை மறைத்து கொண்டான்னா. அப்படி எல்லா லோகங்களுக்கும் பிதாவாக இருக்கக்கூடியவன், நியமிக்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன், அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவனே பெத்தவதான ஒருத்தி அவதான் தேவகி பிராட்டி. அவளுக்கு அவதார ரசத்தை கொடுத்தான். சரி, மற்றொரு தீர்காலே, அதாவது பூதானாம் யோபிய பிதான்னு எம்பெருமானை சொல்லுகிறோம். லோகங்களுக்கெல்லாம் பிதாவாக இருக்கக்கூடிய பூதானாம் யோபிய பிதா, இந்த லோகங்களுக்கே பிதாவாக இருக்கக்கூடியவனை பெத்ததான ஒருத்தி. இவளும் பெத்தாளா அவளும் பெத்தாளா, இவ பெத்தா. அவளுக்கு அவதாரசத்தை கொடுத்தான், மற்றொருத்திக்கு லீலாரசத்தை கொடுத்தான். லீலை அவன் பண்ணுற சேட்டுதங்கள் எல்லாம் இதைத்தான் கண்ணன் பெருமான் சொன்னார். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தக்வாதேவம் புனர்ஜன்மனிமா மாமேதி சோர்ஜுன என்னும் எல்லாம் 4வது அத்தியாயத்தில் தானும் தன்னுடைய அவதாரத்தையும் அவதாரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையும் பகூனிமே பிரதீதானி ஜன்மானி தவதாஜ்வன தானியகம் வேத சத்மானி நத்தம் வேத்த பரந்தபன்னு சொல்லி அஜோபிசன்னபியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு பிரகதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாம் ஞாத்மாயா என்று சொல்லி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி இதெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய அதாவது அவதார ரகசியத்தை சொல்கிற போது ஜன்ம கர்மஜமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தக்வாதேவம் புனர்ஜன்மனம் ஆமேதி சோர்ஜுனன்னு சொல்லி இதெல்லாம் அதாவது தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதான ஒரு 4-5 ஸ்லோகங்கள். இதெல்லாம் அவதார ரகசியத்திலே 4ஆம் அத்தியாயத்திலே தானும் சொன்னது. ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். அந்த லோகத்துக்கே பிதாவாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் தான் ஒருத்தி மகனாவதே, அதுதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில். இது மாதிரி ஒரு இரவு உண்டா? ரொம்ப இவ்வளவு இந்த மாதிரி ஒரு இரவு உண்டானா? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இரவு இருந்ததில்லை. எம்பெருமான் அவதரித்ததான ஒரு இரவு, அது அப்பேற்பட்ட இரவன்னோ. அவன் ஆவணியிலே ரோகிணி திருநக்ஷத்திரத்திலே தானும் அவதரித்தானே, அந்த அஷ்டமி திதியிலே எம்பெருமான் அவதரித்ததான அவதாரம் இருக்கே, ஓரிரவில் ஒருத்தி மகனாய். ஒரே ஒரு ராத்திரி தான் இங்கே இருக்கக்கூடிய பூரா சொத்து பூரா அந்த பக்கம் போடுது. அதாவது பெருமான் அவதரித்தது இங்கே, அதே ஒரு இரவு. அதாவது நாய் குடலுக்கு நறுநெய் தங்காதா போலேன்னு சொல்லுவாள். நாய் குடலில் நெய்யோடு ஏதாவது கொடுத்தோம்னா அது சாப்பிட்றதுக்கே முடியாது, தங்கவே தங்காது, உடனே கக்கி 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 வெளியில் தோடும். அது மாதிரி இந்த காராகிரகத்தில் எம்பெருமான் அன்னைக்கு ராத்திரி தான் பிறந்தான், அங்கேயே இருக்கலையே, அந்த இடத்துல இருக்கல. நாய் குடலுக்கு நறுநெய் தொங்காதா போலே ஓரிரவிலே காராகிரகத்திலே அந்த சுதி கிரகத்திலே எம்பெருமான் இருந்தது. அது இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டாரோ இல்லையோ, உடனே அங்கே ஓரிரவில் ஒருத்தி மகனாக அங்கிருந்து புறப்பட்டு தானும் ஒருத்தி மகனாக ஒளித்து வளர்ந்தான். அந்தரியாமைப்பட்டது பட்டான் தானும் அப்படின்னா, அந்தரியாமி பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்காரோ இல்லையோ, அது மாதிரி பெருமாள் மறைஞ்சு இருந்தாரா. அதுதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு. பெருமாள் பண்ணுறது, அதாவது அவர் எதுக்கானா கிருபாவசியனாக இருக்கக்கூடியவன். நம்மெல்லாம் கிருபாவசியனாக இருக்கக்கூடியவன். நாமெல்லாம் படுறோமே கட்டம் படுறோமேன்னா நம்ம கர்மத்தை தொலைக்கிறதுக்காக கட்டம் படுறோம். ஆனால் பெருமாள் தானும் கிருப்பா, நம்மெல்லாம் கர்மவசியத்தினாலே படுகிறது பட்டோம். அவன் கிருபாவசியனாக தாம் படுகிறதெல்லாம் அவனும் பட்டான். நம்ம படுறோம்னா நம்ம கர்மவசியத்தினால படுறோம். அவன் கிருபாவசியனாக வந்தாலுமே கூட அவனும் நம்மளை முறையே பட்டானான். இந்த உலகத்தில் எல்லாரும் சொன்னாலும் இல்லையோ, ஏச்சுக்கும் பேச்சுக்கும் எத்தனையோ விதமான கட்டங்களுக்கு எம்பெருமானும் உட்பட்டானோ இல்லையோ. அதைத்தான் எம்பெருமாரை ஒருத்தன் சொல்லணும், கையை நீட்டு சொல்லணும், ஒரு பொய்யாசனம் விட வேணும் அப்படின்னா பெருமாள் பட்டாரேனா அத்தனையும் பட்டாரோ இல்லையோ, அவரும் பட்டார். எத்தனையோ ஏசினா சிசுபாலம் அத்தனை வச்சான். அவ்வளவு, அதாவது இவ்வளவு தூரம் தான் கீழ்மகனாகத்தானும் ஏழையாதனம் கீழ்மகன் என்னாதிறங்கின்னு அங்கே சௌசீல்யத்தை காமிச்சார்னா, இங்கே ஊரே தானும் அத்தனை ஆனந்தப்படும்படியாக இருக்க எம்பெருமானுடைய அவதாரத்தை நாமெல்லாம் பிறந்தாம்னா சம்சாரங்கிற வலைப்படுது. அங்கே விலங்கு தந்தகாலில் விலங்குற தோன்னிய தோன்னல் அப்படின்னு சொல்கிறோம். தந்தகாலில் விலங்கு
நாமெல்லாம் பிறந்தோம்னா சம்சாரம் இன்னும் கூடுது, சங்கிலி இன்னும் கட்டுற மாதிரி இருக்குது. ஆனால் அவன் பிறந்தால் தந்தகாலிலே பட்டதான விலங்கு அருந்து போகிறது, சம்சாரமே அருந்து போகிறது. அப்பேற்பட்ட பெருமை எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. ஆஹா, ஒளித்து வளர தருக்கிலானாகி தாந்தி இங்கே நினைந்த தருக்கில்லைன்னா அவனுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனா, பகவானுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுனா அது அதோடு சேர்ந்து நம்ம இருக்கணுமோ இல்லையோ. இப்போ எம்பெருமான் அவதாரம் பண்ணி இத்தனை தூரம் எல்லாரையும் தூக்கி நிறுத்துவதற்காக அவதாரம் பண்ணியிருக்காருன்னா அவனுக்கு பொறுக்கலையே. ஏன்னா இவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போடுவோன்னு பயம். இன்றைக்கி இப்போ 8வது குழந்தை முடிக்கலைன்னா ஏதோ 800வது குழந்தையா பெருமாள் அவதாரம் பண்ணி முடிக்கத்தான் போகிறார். ஆனால் அவனுக்கு என்ன அப்படின்னா, கண்ணனை வாழ ஒட்டாமல் எப்போ ஒருத்தி மகனாய் பிறந்தோரில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தாந்தீங்கு நினைத்தான். தீங்குன்னு சொல்லிட்டான். இந்த தீங்குன்னு என்னமா சொல்லணும்னா, சொல்கிறதுக்கு என்னத்தை செய்ய போகிறான்னு சொல்கிறதுக்கு வாய் வரலையாம். இப்போ ஆழ்வார், அதாவது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவதாரம் மார்கழி கேட்டேன்னு சொல்ல முடியும். இன்றைய தினம் மார்கழி கேட்டேன்னா தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு அவருடைய அவதாரம் மார்கழி மாதத்திலே கேட்ட திருநட்சத்திரத்திலே அவதரித்தார். அந்த அவதாரம் பண்ணுற போது அவர் அவதரித்து 2 பிரபந்தங்களை கொடுத்தார். திருமாலை என்ன திருப்பள்ளி இடிச்சின்ன இருமாலைகளை கொடுத்தார் அவர். அதில் பாசுரத்தில் 3வது பாசுரம், வேதனூர் புலாயம் 100 மனிதர்தாம் புகுவதேனும் பாதியுமுறங்கி போகுன்னு அதில் 15 ஆண்டு பேதபாலகன்னதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் அதலால் பெற வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு பாசுரம். அதில் பேதைன்னு சொன்னார், பாலகன்னு சொன்னார், அதுக்கப்புறம் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் அப்படின்னு விட்டார். இதெல்லாம் இருக்குது இந்த லோகத்தில். நாம் பிறந்தோம்னா இதெல்லாம் கட்டம் இருக்குது. பேதை, சின்ன குழந்தை, சைசவம், ஒன்றுமே தெரியாது. பாலகன், சிறு பாலகனாக விளையாட போகிறான், மேலே ஏறுறான், குதிக்கிறான், ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் பிணி, அதுக்கப்புறம் வியாதி வந்துடுது. பசி, ஒரே பசி, பிணி பசி, மூப்பு, ரொம்ப வியாதி முத்திப்படுது. அதுக்கப்புறம் மூப்பு, அதுக்கப்புறம் துன்பம் முடிஞ்சு போயிடுது. ஆயுசு முடிஞ்சு போயிடுது. அஸ்திஜாய தேபரணமதே விபக்ஷியதே வினஷதின்னு முடிஞ்சுது. இந்த ஷட்பாவ விகாரம்ங்கிறது எல்லாத்துக்கும் உண்டோ இல்லையோ. இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை தவிர மற்ற எல்லாத்துக்கும் எம்பெருமான்னு சொல்லிவிடானா அவனுக்கு இதெல்லாம் இந்த ஷட்பாவ விகாரம் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆனால் அவனும் வந்து இங்கே பிறக்கிறான். நாமெல்லாம் கர்மவசியனாக வந்து பிறக்கிறோம், படுகிறோம். எம்பெருமான் கிருபாவசியனாக வந்தாலும் வந்து அவன் படுகிறான். நம்ம 10 மாதம் கொடுக்குறான், அவன் பன்னிருதுங்கள் அவன் வந்து அவதரிக்கிறான். அப்போ 10ஆம் நாள் வந்து தோன்னிய அச்சுதன்னு சொன்னால் ஒளிச்சு ஒளிச்சு வளர்றான். அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்னிய அச்சுதனேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கணும்னா, அத்தத்திலேருந்து மேலே 10 கீழே 10 தெரியாது, எந்த திருநட்சத்திரம் தெரியாதுக்குள்ள கண்ணன் பெரியவனே போடுவான். அப்போ தனக்கு இருக்கக்கூடிய பரிவு, 8ஆவதாரத்திலே கண்ணன் பிறந்தான்னு கம்சன் தெரிந்து கொள்ளக்கூடாது, அவனுக்கு தெரிஞ்சு போடுமேங்கிறதுக்காக பாசுரத்திலையும் எத்தனையோ காலம் கதேஜலே சேது வந்தனம்னு, அதாவது மங்களாசாசனம் பண்ணுற போது எப்பயோ நடந்ததுக்கு இப்போ மங்களாசாரம் பண்ணிருக்கா. இப்போ ஏதோ வெள்ளம் வருதுன்னா முதல்ல கட்டி வைக்கணும் இல்லையா. ஆனை கட்டி வைக்கணும், ஏரி கட்டி வைக்கணும், எல்லாம் கட்டிக்கணும், பாலம் கட்டி வைக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு தரமும் நம்ம பயப்படுறோமே. நான் எப்போ நடந்ததற்காக இப்பொழுது பயப்படுகிறார்கள், பரிகிறார்கள், மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். பெரியாழ்வாரு சரி, ஆண்டாள் சரி, 2 பேரும் அப்படி தான். இப்போது அது மாதிரி தான் எம்பெருமான் தான் அவதரித்த போது இவெல்லாம் ஆதலால்னு சொன்னார். எதுக்காக தொண்டடிப்பொடி ஆழ்வார் ஆதலால்னு சொல்லணும்? இளமை யவ்வனம்னு சொல்லிக்கலாமோ இல்லையோ. அது ஒரு தரம் பட்டதே நம்மளை படுத்தின பாடே போகிறோம். அதை வேற திருப்பி நான் எவ்வனம்னு சொல்லி அது திரும்ப தொட்டிக்கு போகிறது. நீர்னுமது என்னவே வேறு முதல் வாய்த்துச்சே அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தாரே. நான் எனதுன்னு சொல்லியிருக்காம அகங்காரம் தனக்கு விட்டுடுமோன்னு ஒரு பயத்திலே ஆழ்வார் சொல்லாமது விட்டுட்டது போல. அதே போல் அதாகும்னு சொல்லி நம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்ல போது, இந்த யவனத்தை சொல்ல போது அதாகும்னு தனியாக ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ அதுபோல் தீங்கு நீங்கள் சொல்லிட்டாலேன்னா, தீங்குனா என்ன விதமான தீங்குனா, பூதனா உள்ளிட்டதான அத்தனை அசுரர்களையும் ஏவி விட்டு இவ்வளவும் பண்ணான். அப்போ பூதனையை விட்டு அதுக்கப்புறமா கடைசியாக கேசிபத்யந்தமாக அத்தனை வேறையும் ஏவி விட்டு எத்தனை பட்டான். விற்பர விழவுக்கு கொண்டு வந்தானோ இல்லையோ. தரிக்கிலானாகி தாந்தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, இந்த கருத்தை என்ன பண்ணான், அவன் நினைத்ததான அதை தவிடுபடி ஆகிவிட்டான் பெருமான். அப்போ கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் அந்த கம்சன், அதாவது தீய புந்தி கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாள். அவன் எப்போ பார்த்தாலும் ஒரே இருக்கிறவாளை எல்லாரையும் இம்சை பண்ணிட்டு அவன் எல்லாரையும் முடிச்சுன்னா தானே வாழ்ந்துட்டு இருக்கணும். இப்படி தான் அவன் நினைச்சான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாடு, நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. அப்போ ஆசிரித வியாமோகத்தை சொல்லி நெருப்பென்ன நெடுமாலேனா ஆசிரியர்களுக்கு நம்ம போல இருக்கிறோம் ஆசிரித வியாமோகம். தாயார் தோப்பனார பார்க்கல. நெருப்பென்ன நெடுமாலேனா அவன் வயத்தில் அவனை நினைச்சா எல்லாருக்கும் எத்தனை ஒரு பயம் வருது. அந்த பயாக்னியை கொளுத்துகையா இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய வைத்தறிச்சல் பூரா கொண்டு வந்து அவனோட வயிற்றில் வச்சாரான்.
அப்படின்னா அவனை முடிக்கிறது. இந்த பயாக்னியை வைத்து அவனை கொளுத்துகை அப்படின்னா இவ்வளவு பயம் இருக்கிறதுனால தானே மேலே உட்காந்துட்டு தான். அதுக்கப்புறம் குவலையாபிடம் என்ன, முட்டுகச்சானூர மல்லர்கள் என்ன, இது எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு சண்டை போட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் வரணும்னா அவனை குஞ்சு பிடித்தெடுத்தான் முடித்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆசிரியர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அந்த கட்டங்கள் எல்லாத்தையும், ஏன்னா கண்ணனுக்கு இத்தனை கட்டம் வருது இத்தனை கட்டம் வருதுன்னு இத்தனை பேர் படாத பாடுபட்டார்களோ இல்லையோ, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனுடைய வயிற்றிலே வைத்து கொளுத்துகைன்னு அவனை முடிச்சுட்டார். அப்படி இருக்கிறதுனால தான் ஆசிரித வியாமோகம் நெடுமால் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அந்த நெடுமாலுக்கு என்ன அர்த்தம்னா வியாமோகம். என்ன வியாமோகம்? ஆசிரியர்களிடத்தில் இருக்கக்கூடிய வியாமோகம், காதல், ஒரு அன்பு. என்ன அன்பு? நம்ம மேலே இருக்கக்கூடிய அன்பு, பரிவு, அதுதான் நெடுமால்னு சொன்னார். மற்றொன்று, தாயார் தோப்பனாரை 10 வருஷம் பிரிஞ்சிருந்தானோ இல்லையோ, என்னைக்கு காராகிரகத்துலேருந்து ஓரிரவிலே புறப்பட்டு வந்தானோ அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து அவனை வெற்பெரு விழவில் வந்து பார்த்து அதுக்கப்புறம் அவனை முடித்தானே, முடிச்சுட்டு நேராக காராகிரகத்துக்கு ஓடுறார் கண்ணன் பெருமான். அவர் தான் காராகிரகத்துக்கு போய் தாயார் தோப்பனாரை பார்க்கணும். அன்றைக்கி பார்த்தது தானே, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே. 10 வருட காலம் பெற்றவளை பார்த்ததாக இல்லையே, போய் பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக போய் பார்க்குறார். தாயார் தோப்பனார் 2 பேரும் அங்கே உள்ளுக்குள்ள இருக்கா. சிறைச்சாலையில் பார்த்தான். அந்த வியாமோகத்திலே எத்தனை எல்லாம் சேட்டுதங்கள்லாம் நீ பண்ணியாமேன்னு அனைத்து ஆற தழுவிக்கொண்டு அந்த குழந்தைய 10 வயசு கண்ணன் அந்த கண்ணனை பார்த்து இவ்வளவெல்லாம் பண்ணியாம எல்லாம் தெய்வனங்க யசோத பெத்தாளேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். இது எதுவுமே பார்க்கலையவோ. எல்லா அவதார ரசத்தை பூரா யசோத பேர் அடி கொடுத்துட்டான். அதாவது லீலாரசத்தை பூரா, அவதார ரசத்தை தேவகி கொடுத்து லீலாரசத்தை பூரா யசோதைக்கு தானே கொடுத்தான். அவதானே பெத்தா, தத்துக்கொண்டாள்களோ தானே பெத்தாள்களோன்னு சொன்னாலுமே சரி, இவனுக்கு தான் அத்தனை பெருமையும் கிடைச்சிது. யசோதை தான் இன்னைக்கு சொல்கிறோம். வளர்த்ததனால் பயன் பெத்தேன்னு ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அங்கே சொல்கிறார். இங்கே இது எல்லாத்தையும் கொடுத்தது பெற்றதாய் ஈன்ன முதல் தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் நம்மாழ்வார் பெற்றிருக்கலாம், பிரபந்தத்தெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை வளர்த்த பெருமை யாரும் சேரும்? சுவாமி பெருமாறாரே. அது மாதிரி அவதார ரசத்தை கொடுத்தான். இத்தனையும் அனுபவிச்சாலே என்னால் ஒன்றுமே பார்க்க முடியலையேன்னு பிரார்த்திக்கிறாள். அப்பொழுது அப்படியே மனத்தரையில் ஓடுகிறது கூட அத்தனையும் தாம் பிறந்ததுலேருந்து அங்கே கொண்டு போய் தூய பெருநீர் யமுனை துறைவனேன்னு திருவடியில் போய் பட்டதுலேருந்து அந்த யமுனையனுடைய தீர்த்தம் கண்ணபெருமானுடைய திருவடியை ஸ்பரிசித்தலேருந்து காரணமாக அத்தனையும் சேட்டுதங்களை பூரா கண்முன்ன காமிக்கிறான். நஞ்சியர் கேட்குறாரா, இது என்னவோ அந்த அதாவது பால் சாப்பிடணும், என்னிடத்துல பால் திருமார்பிலே பால் அருந்த வேண்டும் என்று தேவகி பிராட்டி கேட்டாளா, கண்ணை சாப்பிட்டான்னு சொல்கிறாளே, இது ஏதாவது தகுமா சுவாமி? 10 வயசு குழந்தை, அவன் தான் சாப்பிடுவனா? இவளுக்கு தான் பால் சுரக்குமா? குழந்தை பெற்று 10 வருஷம் ஆச்சே பால் சுரக்குமா அப்படின்னா வடம் தெரிவித்தரான். நீ சொன்னதெல்லாம் லோக காமத்தை சொல்லுகிறாய். ஆனால் இது நடந்ததோ தெய்வீக குழந்தைக்கு, அந்த தெய்வத்தாய்க்கு மன்னோ நடந்தது. அவளுக்கு சுரந்தது, அவர் சாப்பிட்டார். உமக்கு என்ன ஆச்சுன்னாராம். அப்படின்னா அப்பேற்பட்ட ஓரவில் ஒருத்தி மகனாய் நெருப்பென்ன நெருடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில். தேவாளை பிரார்த்திச்சு வந்திருக்கோம். எங்களுக்கு பறைதருதியாகில் கொடுத்தீராகில், நிச்சயமாக கொடுப்பீரோ இல்லையோ, பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. திருத்தக்க செல்வம் தேவாளை தான் கீழே வேண்டும்னே சியப்பதி துத்தாலே வந்ததான சம்பத்து, அதை காத்தூட்ட வல்லதான வீரியம் சேவகமும் யாம் பாடி, நாங்கள் வந்து பாடி வருத்தமும் தீர்ந்து, எங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தமெல்லாம் தீர்ந்து போகும்படியா தேவாளை சேவிக்கணும், தேவர்களுடைய கைங்கரியத்தில் ஈடுபட வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தது தான் 25வது பாசுரம். திருவரங்க மாநகரில் தெப்போசம், அதாவது இதெல்லாம் நடுவில் நிறைய வைபவங்கள்லாம் உண்டு. இப்போ கோயிலோடுகளை சொல்கிற போது நிறைய வைபவங்கள், பூர்வாச்சாரியோட வைபவங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறமா எம்பாரனுடைய, அதாவது ராமானுஜருக்கு அப்புறம் எம்பாருக்கு அப்புறம் அதாவது பூர்வாசிரமத்திலே அவருக்கு அதாவது அவர் ரொம்ப விரக்தராக இருந்தபடினாலே அவருக்கு அதாவது வம்சங்கள் அப்படின்னு பூர்வாசிரமத்தில் இல்லை. அவருடைய திருத்தம்பியார் இளைய எம்பார் அப்படின்னு இளைய கோவிந்த பெருமாள் அவருடைய திருக்குமாரர்கள் உண்டு. அவருக்கு ரங்கநாயஜீரனும் கூரநாராயணஜீரனும் தான். இந்த கூரநாராயணஜீயர் சுவாமி அவர் எழுந்தருள் இருக்கிற போது, அதாவது திருவரங்கத்தில் நிறைய தெப்போத்சவங்கள்லாம் நடக்கும். அப்பப்போ திருவானைக்காவல் எழுந்துவர், ஜம்பூகேச க்ஷேத்திரத்துக்கு எழுந்துருளி அங்கே அவர்களுக்கு அதாவது இந்த இதிலெல்லாம் எல்லாம் தெப்போத்சவங்கள்லாம் அங்கே அதாவது திருவடி விளக்கி எல்லாம் முடிஞ்சு வருவர். அது கொஞ்சம் அதாவது அங்கே ஏதாவது நடந்ததுனாலே முன்ன நாளெல்லாம் அந்த
வித்தியாசங்கள் கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் கலகங்கள் இங்கே அங்கே நடக்கும். இதெல்லாம் நடந்துருந்தது. இதில் என்ன பண்ணிட்டா, மாந்திரீகமாக குருநாராயண வாழ்ந்தபோது மாந்திரீகமாக என்ன பண்ணிட்டா, பெரிய பெருமாளுடைய அதாவது அங்கே இருக்கக்கூடியதான சக்தி எல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காக மாந்திரீகங்கள் தாந்திரீகங்கள் இதனால் என்ன பண்ணுறான்னா, எங்கேயோ மலையாள தெய்வத்திலே சில பேரை கூண்டு வந்து அதை பிரசாதம், அதாவது பலியிடுவர்கள் அங்கே கம்பத்தரி அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா தேவதைகள்லாம் இருக்கும், அங்கங்கே அவர்களுக்கு பலியிடுவர்கள். அந்த பலியில் என்ன பண்ணுறது, பிரசாதத்தில் வச்சு அங்கே வச்சுட்டு பெரிய பெருமாளுடைய பீட்டமே ஆதிசேஷ பீட்டமே ஒரு 2 அடி கீழே இறங்கி போயிடுறது கூட சொல்லுவார்கள். அப்படி இருக்கிற போது அப்போ இதை எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா, அப்போ கூரநாராயணஜி சுதர்சன யந்திரம் அவருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அந்த சுவாமி என்ன பண்ணுவாராம், இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார், மாந்திரீகமாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அந்த பிரசாதத்தை, ஏன்னா பிரசாதத்தை அங்கே அதாவது பலி அங்கங்கே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப சன்னதிக்குள்ளே கொண்டு வர மாட்டான், அதை வெளியில் சேர்த்துடுவார்கள். அப்போ என்ன பண்ணுவான்னா, இந்த பிரசாதத்துக்குள்ள மிளகையும் நல்ல காரமாக மிளகையும் நல்லா சேர்த்து அதோடு சேர்த்து அதில் பலி, ஏன்னா இதை கண்டுபிடிச்சிட்டார், எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டார். அதனால அதுக்கு சேர்த்து அவர்கள் அந்த மையிட்டு அதை பண்ணிட்டு பார்க்குற போது அதை எடுத்து அதை, ஏன்னா அதுக்குள்ளே ஆவிர்பவித்து அதாவது அதுக்குள்ளே சேர்ந்துட்டு தான் இவா மாந்திரிகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா, அதை போக்க வேண்டும் என்பதற்காக மிளகை நல்லா காரமாக சேர்த்து விட்டதுனால அவர்களுக்கு தும்மல் வந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் ஆளுன்னு பார்த்து அவனை பிடிச்சி அவனுக்கு ஏன்பா இப்படிலாம் பண்ணுற, என்ன ஏது, ஆறு செஞ்சா என்ன செஞ்சான்னு சொல்லி அதெல்லாம் கேட்டு அவனுக்கு சில பொண்களோட பொண்ணுன்னாக்கா பொற்காசுகள் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டு போய் அவனை கொண்டு விட்டு பெரிய மல்யுத்த வீரர்கள்லாம் பின்னாடியே அவனோட சேர்த்து அனுப்பிச்சி விட்டு அவன் ஊடுக்கு அனுப்பிச்சு அங்கே போனதுக்கப்புறம் அத்தையும் பிடிங்கிட்டு எல்லாத்தையும் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கூட்டி வந்து கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். இதே கூரநாராயணஜீர் தெப்போத்சவம் நடக்கும். திருவரங்கத்தில் தெப்போத்சவம்னா முன்னெல்லாம் காவேரியிலே நடக்கும். 18ஆம் பேருக்கு இப்பவும் பெருமாள் ஏழுறாரு இல்லையோ, அதுக்காக தென்னிருக்காவேரி அம்மாண்டோக்காரி பெருமாள் எழுந்துள்ளே அங்கே எல்லா விசேஷங்களும் நடக்கிறது. தெப்போத்சவங்கள் நடக்கிற போது அங்கங்கே தெப்ப உற்சவம்னா அங்கேயே கண்டுகொள்வா. அப்போ என்ன ஆகும், திடீர்னு வெள்ளம் வந்துடுதுன்னா பெருமாள் அப்படியே போயிடும். அப்போ இவர் தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய பவித்திரம், அதனால சுதர்சன மந்திரங்கள் எல்லாம் உச்சரித்து பெருமாளை திரும்ப மீட்டு கொண்டு வந்தாருங்கிற பெருமை கூரநாராயணஜீரிச்சாரம். அந்த சுவாமி என்ன பண்ணுவாரா, அவர் இருக்கிற போது அவர் பெரிய பெருமாள் அதாவது அதுக்கப்புறம் அந்த ஒரு தரத்துக்கு அப்புறம் தான் என்னாச்சு, இது படகே அப்படியே புறப்பட்டு பெருமாளோட தெப்பத்தோடு போயிட்டான்னா கஷ்டமாயிடும் இல்லையோ. அதனால என்ன பண்ணால் அதுக்கப்புறம் அந்த 3ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய காலத்தில் அந்த தெப்ப மண்டபம் தெப்ப குளம், அது இப்போ இருக்கோ இல்லையோ, அடையவளஞ்சானுக்கு பின்னாடி இருக்கோ இல்லையோ, தெப்ப குளமையை ஏற்படுத்தி அதில் நன்னா தீர்த்தங்கள் எல்லாம் நன்னா சேர்த்து அந்த தெப்ப குளத்தில் உற்சவங்கள் நடக்கிறதுங்கிறது கூரநாராயணஜீர் காலத்துக்கு அப்புறம் தான் தெப்போத்சவம் நடக்கிறது. அதாவது பெருமாள் அங்கே எழுந்துருளுகிறார். அதுக்கப்புறம் தானும் ஆஸ்தானத்துக்கு உபயநாச்சிமாரோட எழுந்துருளி அதுக்கப்புறம் ஆஸ்தானத்துக்கு தானும் எழுந்துருளி வருகிறாருங்கிறது தெப்போத்சவம் நடக்கக்கூடியதான வைபவம். இது அங்கே திருவரங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத அந்த தெப்போத்சவத்தை பற்றி சொல்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் விண்ணப்பம் பண்ணி உள்ளேன். அதாவது தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருவிழலுக்கு, அதாவது இன்னைக்கு நம்ம அன்னு பாசுரம் தான் இன்னைக்கு நடக்கிற தொண்டரடிப்புடி ஆழ்வாருடையது. அன்னு புலமளந்தா அடிபோத்திங்கிற நாள் தான் நடக்கிறது. அப்படியே ஒரு நாள் கொஞ்சம் முன்னாடி சேர்க்கறதுனால அதனால் இன்று அந்த தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடிக்கொள்ளுவோம். அவருடைய வாழி திருநாமத்தை சேவித்து தனியனை சேவித்து அவரவர்கள் இல்லத்திலே அந்த விசேஷத்தை அனுபவிக்குமாய் பிரார்த்தித்து கொண்டு ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானாகிய திருவடிகளே சரணம்.